அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த இரு கிரகங்கள் இணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ராஜயோகம் ஏற்பட போகுதுங்க. இந்த யோகம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நமக்கு அடையப் போகுது, இந்த கிரகங்களால் நமக்கு என்ன யோகங்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அன்பர்கள் உழைப்பாளிகள், தன்னம்பிக்கையாளர்கள், சிறு வயதிலிருந்தே கடுமையான கஷ்டங்களை பார்த்தாலும் ஆனால் சுய திறமையினால் சாதிக்கக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. அப்பேற்பட்ட இந்த ராசிக்காரருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 7-8 வருஷ காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 80 வயசில் பட வேண்டிய கஷ்டங்கள் பூராமே நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க இந்த 7 வருஷத்துலேயே. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைச்சிருக்காது. இந்த இடத்துல நேர்மையாக நீங்கள் வேலை செஞ்சுருந்தாலும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி குடும்பத்திலையும் உங்களுடைய ஆசைகள் அப்படின்னா உங்களுடைய தேவைகளை எதையும் சரியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிக்காம குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்திருந்தாலும் நல்ல பேர் வாங்கியிருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா தாராளமாக செலவு பண்ண முடியாது, எவ்வளோ வந்தாலும் மிச்சப்படுத்த முடியல, சம்பாரித்த பணமும் 10ல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கடன் வாங்கியும் அந்த கடனை கட்ட முடியல. இது எல்லாமே மகர ராசிக்காரர் பார்த்துட்ருக்கிறீங்க. சமீப காலமாக கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்தது, சரியாயிரும், இதிலிருந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு திருப்திகரமான ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் எல்லாமே கைக்கு வர மாதிரி தான் இருக்குதே தவிர ஆனால் அது முழுமையாக பிடிக்க முடியல. அதான் பழமொழி சொல்கிற மாதிரி கை கெட்டி வாய் கெட்டலைங்கிற மாதிரி, அதாவது நடக்கிற மாதிரியே வருது, சரியாக முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, ஆயுள்காரகன் ஆயுள் ஸ்தானத்தில், 8ஆம் இடங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடிய இடமும் கண்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும், அது மட்டும் கிடையாது தூரத்தியாச பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடமும் விபரீத யோகத்தை கொடுக்கக்கூடியது, அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் தாங்க அதிர்ஷ்டம். அந்த இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அதே இடத்தில் ஆட்சி அதிகார பலத்தில் உட்கார போகிறார் ஆகஸ்ட் 17ஆம் தேதி, கிட்டத்தட்ட செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்குமே. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதி புதன் சூரியனோடு இணைஞ்சு ராஜ யோகத்தை ஏற்படுத்த போகிறார். இந்த காலகட்டம் எப்படி அற்புதம், அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சில வாய்ப்புகள் உண்டாகும். இருந்தாலும் அந்த 8ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பாக்கியாதிபதியாக அந்த புதன் யோகத்தை கொடுத்தாலும் வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட ரீதியில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சாலும் சரி, ஆனால் டாக்குமெண்ட் இல்லாமல் கையெழுத்து போடுறதும், பணங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதும், அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதும் இதெல்லாமே வச்சுக்க வேண்டாங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா அந்நிய தேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், அதனால் நன்மைகள் உண்டாகும். இடம் விட்டு இடம் போகிறது அதெல்லாம் யோசிக்காமல் செய்யுங்க, நன்மை கொடுக்கும். இந்த இடத்துலையே இருந்து நான் வேலை செய்கிறேன், நான் ஆரம்பத்துலேருந்து பழகி சென்டிமீட்டர்லாம் பார்க்க வேண்டாங்க, இடம் மாறியே ஆகணும். நீங்கள் மாற்றினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், பயங்கரமான வளர்ச்சி இருக்குது. பூர்வீகத்தில் தயவு செய்து இருக்க வேண்டாங்க. பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரவு 1 ரூபானா செலவு 10 ரூபாயாக இருக்கும். அப்படியே 10 ரூபா வரவு வந்தாலும் நிச்சயமாக அந்த 10 ரூபா நீங்கள் மிச்சம் வைக்க முடியாது, தேவையில்லாத திடீர் விபரீத செலவுகள் ஏற்பட்டுரும்.
பூர்வீக இடத்த மாற்றி இருக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த யோகம் பெறக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு, அதுவும் 30ஆம் தேதிக்கு பிறகெல்லாம் பார்த்துட்டோம்னா இடம் மாறுதல்கள்னால ஒரு புதிய மாற்றங்கள் உண்டாகும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கட்டிய வீட்டை புதுப்பிக்கிறது, அப்புறம் பார்த்தோம்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வருங்க. பண ரீதியில் பார்த்தோம்னா உங்களுக்கு அரசாங்க, அதாவது ஒரு லோன் இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் அரசாங்க வேலை வாய்ப்புகளை சில எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு. நான் ஒரு வேலை இழந்துட்டேன், ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ எழுதுனுங்க, ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, செகண்ட் ரவுண்டு ஓகே, தேர்ட் ரவுண்டு ஓகே, 4ஆவது ரவுண்டுக்கு பதிலே காணும், வேலையே கிடைக்கல. இப்படியே போயிட்டுருக்கு 1 வருஷம் 2 வருஷம் காலகட்டமாக இப்படியே நடந்துகிட்டு இருக்குதுங்க. எங்கே போனாலும் அப்படியே போனாலும் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அதுக்கு மேலே அந்த இடத்துல வேலைக்கு இருக்க முடியலைங்க. இது சமீப காலமாக இந்த 6-7 வருஷம் இதுதான் நடந்துகிட்டு இருக்குதுங்க. சின்ன வயசில் இருக்கிற போது, கொஞ்சம் இளமையாக இருக்கிற போது 30 வயசுக்குள்ளே இதெல்லாம் படலாம். இன்றைக்கி 35 40 50 வயசு ஆக போகுது. இன்றைக்கி வேலை இழந்து எப்படி இருக்கா, என்ன வாழ்க்கைன்னே தெரியலைங்க. அப்படிங்கிற அளவுக்கு மகர ராசிக்காரர் மனம் நொந்து கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த புதன் ஆதித்ய யோகம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அது பயணங்களாலையும் வேலை வாய்ப்புகள்னாலையும் திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தினாலையும் பிரிய மனிதர்களுடைய ஆதரவுனாலையும் நன்மைகள் உண்டாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இறைவன் வழிபாடு செய்யணும். இறைவன் வழிபாடுங்கிறது உங்களுடைய, அதாவது பாக்யாதிபதி புதன் 8ஆம் இடத்துக்கு போகும்போது மலை ஏறி பெருமாளை வழிபாடு பண்ணணும். மலை ஏறி பெருமாளை, அதாவது விஷ்ணுடைய அம்சம் கொண்ட பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சூரியன் ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய சிவன், அதாவது குலதெய்வம் எதுவோ அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படின்னா பொங்க வைக்கிறதும் ஒன்று தான், அர்ச்சனை பண்ணுறதும் ஒன்று தான். அந்த கோயிலில் என்ன ஒரு பிரார்த்தனையோ அந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரம் சிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இன்னொன்று சொல்ல போனோம்னா முயற்சிகள் வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வளர்ச்சியில் அடையக்கூடிய நேரத்தில் சில தடைகள் ஏற்படும். ஏன்னா நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு எப்படியோ போயிட்டுருக்கிற ஸ்பீடு அப்படியே விட்டுருவார், டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி. இன்னொருத்தனால குறுக்கு வருவாங்க, அவங்க ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஆன்லைன் அது இது, முகம் தெரியாத நபர்கள்னால முதலீடு பணம் போடுறது, இதில் நம்ம பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வேண்டாம், சரிங்களா? அதே நேரத்தில் தசாபுத்தி, உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியான நல்ல தசாபுத்தி இருந்ததுன்னா விபரீத ராஜயோகம் அதிர்ஷ்டத்தை அள்ளியே கொடுத்துரும், அதில் சந்தேகம் கிடையாது. அப்போது இது ஜாதகமும் நமக்கு பலமாகவும் சாதகமாகவும் இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த புதன் ஆதித்ய யோகம் அற்புதத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போது இது கோச்சார அடிப்படையில் சொன்னால், இந்த பயிற்சிகளால் சொன்ன பலன்களாக இருப்பதனால கண்டிப்பாக இந்த பலன்கள் அப்படியே வேலை செய்யணும்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை கண்காணிச்சுக்கணும். அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த புதன் ஆதித்ய யோகம் இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை, பொருளாதாரம், அதே மாதிரி குடும்ப சம்பந்தமான சில அனுகூலமான சில நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரக்கூடிய காலம்தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மகர ராசி அன்பர்கள், இந்த புதன் ஆதித்ய யோகம் பெரும் அற்புதத்தை கொடுத்து இந்த ஆட்சி அதிகார பலத்தை நீங்கள் சிறந்த மனிதர்களாக நிறுவனமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.